நமது கனிமொழி அம்மா அவர்கள் எம்பி, தூத்துக்குடி எம்பி அவர்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் பல்லாண்டு காலமாக குடத்துக்குள் விளக்காக இருந்த பல்வேறு கலைகளை, கிராமிய கலைகளையும் தொன்று தொட்டு எங்கெங்கோ இருந்த மறைந்து கிடந்த அத்தனை கலைகளையும் வெளிக்கொண்டிருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நமது கலை பண்பாட்டுத்துறை நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்களுக்கும், அத்தனை தஞ்சாவூர்லிருந்து அத்தனை இணை இயக்குனர்கள் அனைவர்களுக்கும், நமது பொம்மலாட்ட நிகழ்ச்சியிலே அற்புதமான முறையிலே காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும், இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருக்கும் முக்கிய விஐபிக்களாக வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது பொம்மலாட்ட நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. முதல் காட்சியாக விநாயகப் பெருமான் தோன்றுகின்றார். ஓம் சக்தி விநாயகா நமோ, ஓம் மகா கணபதி நமோ, ஓம் பால கணபதி நமோ, ஓம் முக்குருணி விநாயகா நமோ, ஓம் பால விநாயகா நமோ, வரசித்தி விநாயகா நமோ, யா விநாயகா நமோ. தத்துவ உருவமே எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானே, அடியேன் விதூஷகன் வணங்கிக் கொள்கின்றேன். ஐயனே பக்தன் நலம் உண்டாக்கும் விதூஷகா, உன் பக்தியை கண்டு யாம் மெச்சினோம். உமக்கு வேண்டிய வரங்களை கேட்டு தருகின்றோம். பக்தனே, ஐயனே, இக்கலை அரங்கு இசை
அற்புதமான சென்னை சங்கமம் 2026 பல்வேறு இடங்களில் 20 இடங்களில் இந்த ஆண்டு நமது தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கலை பண்பாட்டு துறையினர் அதிகாரிகள் அனைவரும் இணைந்து சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பல இசை கல்லூரிகள் அனைவரும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த இடம். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த நன்னாளிலே இன்றைய தினம் நிறைவு நாளாக எங்களது பொம்மலாட்ட நிகழ்ச்சியின் வாயிலாக நமது கிராமியத்திலே மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய பாவை கூத்து, மரப்பாவை கூத்து என்ற பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்த முன் வந்திருக்கின்றோம். மேற்படி விழாவில் பங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்கள் அனைவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கும் தாங்கள் அருள் புரிந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற தாங்களும் கலந்து கொண்டு அருள் புரிய வேண்டும். விநாயக பெருமானே, பக்தனே, நீ கேட்டுக்கொண்டபடியே உமக்கு எல்லா வரமும் யாம் தந்தோம். மனமகிழ்ச்சியுடன் சென்று வருவாய் பக்தனே, சென்று வருவாய். அப்படியே இதோ தங்களுக்கு தீபாராதனை செய்கின்றோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் விநாயக பெருமானே. அப்படியே விநாயகா நமோ, வரசித்தி விநாயகா நமோ, ஓம் புல்லா விநாயகா நமோ, ஓம் மகாகணபதே நமோ, ஓம் விநாயகா நமோ. பாலும் தெரியலும் பாலும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உணர்வுறான் கருவி மூலம் செய்யும் கண்களை வந்து தூமையே இனி எனக்கு கங்கத்தமே பாலகா. ஆஹா, உன்னுடைய பக்தியை கண்டு யாம் மெச்சினோம். நீ கெட்டபடியே உமக்கு எல்லா வரமும் யாம் தந்தோம். நீ சென்று வருவாய் பாலகனே, சென்று வருவாய் பக்தனே, சென்று வருவாய். ஐயனே, சென்று வருகின்றேன். ஐயனே, நமஸ்கரித்துக் கொள்கின்றேன். ஐயனே, பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்திலே, ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்திலே, பிள்ளையார் எங்கள் வீட்டு பிள்ளையார், வீட்டிற்கும் பிள்ளையார் எங்கள் வீட்டு பிள்ளையார், பிள்ளையார் 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 சென்று வருகின்றேன் ஐயனே. அடுத்ததை நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? இது எப்பொழுது தோன்றிய கலைன்னு நீங்க கேட்டா அதிசயமா பாப்பீங்க. உண்மை பபூன் கட்டியக்காரன் வரப்போகின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய கலை என்று சொல்லப்படுகின்றது. அதற்காக மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் இந்த பொம்மலாட்டத்தை பற்றி அற்புதமான முறையில திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இறப்பாற இல்லாயின் ஈரங்கன் மாஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று. எல்லா கலையில எப்படி வேணாலும் வித்தை காமிக்கலாம், இதுல ஏமாத்தவே முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய தலையிலே உரியை கட்டி கொண்டு கிட்டத்தட்ட 39 கயிறு அந்த பொம்மைக்கு. இந்த பொம்மையோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 25 கிலோ, 20 கிலோ 25 கிலோக்குள்ள இருக்கு. அதை அவர் தலையை சுமந்து கொண்டு கையில கம்பி, கால்ல சலங்க, இடுப்புல கயிறு எல்லாம் பிணைத்திருக்கின்றது இந்த பொம்மை. ஏனென்றால் நமக்கும் இந்த பொம்மைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் 10 அவதாரங்கள் எடுத்தாராம். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அவதாரம் என்னன்னாக்கா கிருஷ்ண அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த கிருஷ்ண அவதாரத்திலே பகவானுக்கு பல நாமங்கள் இருக்கின்றன, பல பெயர்கள். மாதவன், கேசவன், நாராயணன், கேசவன், ராமாச்சாரி, கிருஷ்ணமாச்சாரி, என்ன பத்ரி நாராயணன், இப்படி பல பேர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பேர் நம்ம இந்த குழந்தைக்கு எல்லாம் பாருங்க இந்த பேர்லாம் வைப்போம், ஆனா ஒரு பேர் வைக்கிறது இல்லை. அது என்ன பேர் தெரியுமா? பகவானுக்கு அந்த பேர் தான் மிக முக்கியமான பெயர். கபட நாடக சூஸ்திராவதாரி என்று அவருக்கு பெயரா. ஏனென்றால் பந்தம் பாசம் என்ற மாயக்கயிறு. பந்தம் பாசம் என்ற மாயக்கயிறு என்னது? நமக்கு அம்மா அப்பா தான் முதல்ல கடவுள் இல்லையா? அவங்க தான் நம்ம கண்டால் பார்த்த கடவுள். அவங்க தான் நம்ம பெற்ற தாய் தானே முக்கியம், தந்தை தானே முக்கியம். அதனாலதான் மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தெய்வம் வைத்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த கலையிலே சொல்ல போனால் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சூஸ்திர அவதாரி, கபட நாடக சூஸ்திர அவதாரி. சூஸ்திர அவதாரினா என்ன பொருள் தெரியுமா? ஆட்டி வைப்பவர் என்று ஒரு பெயரா. இந்த உலகத்தையே ஆட்டி வைத்துக் கொண்டிருப்பவர் இறைவன்.
என்ன கொசு, யானை, கழுதை, பூனை, நாய், இப்படி பல இனங்கள். ஒரு அறிவில் இருந்து 6 அறிவு வரை. 5ஆம் அறிவு குரங்கு. அந்த குரங்கில் இருந்து பிறந்தவன் தான் நம்ம எல்லாம் மனுஷாய். ஆணினாம் பெண்ணினாம் திருநங்கைகள். நம்ம எல்லாம் யார் ஆட்டி வைக்கிறா? கிடையாது. நம்மளா தானே நடந்து போறோம், நம்மளா தானே பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், அலுவல் வேலைக்கு போறோம், பணிக்கு போறோம், பள்ளிக்கூடம் போறோம், காலேஜ் போறோம், டாக்டரா இருக்கிறோம், வக்கீலா இருக்கிறோம், பிளைட் ஓட்டுறோம். யார் செய்கின்றார்? கண்ணுக்கு தெரியாத மாய கயிற்றினாலே இந்த ஸ்ரீமன் நாராயணன் நம்மை அனைத்து இடங்களையும் ஆட்டி வைக்கின்றார். இப்ப திரைமறையில் இருந்து அவர் உங்களை ஆட்டி வைத்த மாதிரி இங்க திரைமறையில் இருந்து ஒரு மனிதன் இந்த பொம்மையை ஆட்டுகின்றான்னு சொன்னேன். அந்த கையால அவர் தலை ஆட்டினா இங்க பொம்மை ஆடும், நான் ஆடுவேன். கையாட்டினா நான் ஆடுவேன், ஓட சொன்னா ஓடுவேன், உட்கார சொன்னா உட்காருவேன். அவர் மேலிருந்து பகவான் உங்களை எப்படி ஆட்டி வைக்கின்றாரோ இவர் திரைமறையில் இருந்து ஆட்டி வைக்கின்றார். அந்த பகவான் நமக்கு ஆட்டி வைக்கின்ற கயிறை அறுத்து விட்டா அவ்வளவுதான். எங்கே இருக்கோமோ அங்கே உளுந்து இறந்து விடுவோம், அவ்வளவுதான். அதனாலதான் நமது அற்புதமான முறையிலே சொல்லி வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? மனிதனும் இந்த பொம்மையும், குழந்தையும் பொம்மையும் ஒன்று, இறைவனும் தெய்வமும் ஒன்று. இந்த மாதிரி இறைவனும் மனிதனும் இந்த பொம்மையும் ஒன்று என்று சொல்லப்படுகின்றது. மூணும் சேர்ந்த கலவை. மேலிருந்து பகவான் ஆட்டி வைக்கின்ற இந்த கயிறு அருந்துச்சுன்னா நாம் கீழே உண்டுன்னு சொன்னேன். அதே போல நீங்க ஒரு பொம்மை, உயிர் உள்ள பொம்மை, நான் உயிர் இல்லாத பொம்மை. எனக்கு திரைமறையில் இருந்து அதை பேசுகின்றார்கள், பாடுகின்றார்கள், வச்சனம் பேசப்படுகின்றது, மத்தளம் இசைக்கப்படுகின்றது. நான் இங்க ஆடிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஒரு கவிஞன் பாடினான், நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. நல்ல கை தட்டலாம். நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை, வாழ்க்கையே பொம்மலாட்டம் தான். ஆமா, நம்ம வாழ்க்கை ஒரு பொம்மலாட்டம். அதுல எல்லாம் மாயை எல்லாம் வந்து வந்து போகும். வாழ்க்கையே பொம்மலாட்டம் தான். இந்த வாழ்க்கையில வாலிபம் கொஞ்ச நேரம் தான். அன்புதான் எல்லாத்துக்குமே காரணம். அன்பு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதே போல இந்த பொம்மலாட்டத்தை பற்றி திருவள்ளுவர் மட்டுமல்ல, 4 திருமுறை தேவாரத்தில் அற்புதமாக முறையிலே பாடியிருக்கின்றார். அது மட்டுமா, அருணகிரிநாதர் திருப்புகழ் தமிழ்ல அற்புதமான முறையில பொம்மலாட்டத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார். சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, வள்ளலார் சொல்லி இருக்கின்றார். சொல்லிட்டே போகலாம், அவ்வளவு நிறைய இருக்கு. ஏன்னா நடத்துறதுக்கு இன்னும் அடுத்து நம்ம நிகழ்ச்சி இருக்கிறதுனால பொம்மலாட்டத்தை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். இந்த பொம்மலாட்டம் எங்கே வைக்கணும், எதற்காக இந்த பொம்மலாட்டம் நடத்துகின்றார்கள், இது பார்த்தாக்கா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? 7 ஜென்மாவுக்கு புண்ணியம் உண்டு என்று சொல்லி வருகின்றார்கள். காஞ்சி மாமுனிவர் மட்டுமல்ல, பல மடாதிபதிகள். இந்த பொம்மலாட்டம் என்பது திருமண விழாவில் வைக்க வேண்டும், அரசு விழாக்கள் அனைத்திலும் வைக்க வேண்டும். நம்ம கல்யாணத்துல என்ன நாதஸ்வரம் தவுள் வச்சுக்கிறோமா இல்லையா, மங்களவாத்தியம்னு சொல்லுவோம். அதே போல இந்த பொம்மலாட்டம் வைத்து அடுத்து ஒரு காட்சி அருமையா பார்க்க போறீங்க. இந்த பொம்மை என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு முக்கியமான விஐபி மேல உட்கார வைக்க போறாங்க. அவங்கள உட்கார வைத்து இந்த பொம்மை மாலை போட்டு மரியாதை செய்ய போகின்றது. பொம்மை எப்படி மாலை போடும் இப்ப பாப்பீங்க பாருங்க, எப்படி எல்லாம் பண்ணுது அந்த பொம்மைன்னு. ஏனென்றால் அது போல நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்தாலோ, இந்த குழந்தை இந்த பூப்பு நன்னீராட்டு விழாவில் கூட அது வைக்கிறாங்க. சுப காரியங்கள் அனைத்திலும் 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், இது போன்ற அரசு விழாக்கள், பள்ளிகள், கல்லூரிகள்ல இந்த பொம்மலாட்டம் வைத்து எல்லோரும் காண வேண்டும். அடுத்த தலைமுறைக்கெல்லாம் இது போய் சேரணும். ஏன்னா இது நடத்துறதுக்கு ஆள் இல்லை. நிறைவேற்றி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பொம்மலாட்ட கலைஞர்கள் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நான் இப்போதைக்கு உள்ள போறேன். அடுத்து பொம்மை பரதநாட்டியம் ஆட போகுது. பாப்போமா? நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்கிறேனா, நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா மறந்துருப்பீங்க. சொல்றேன். இந்தியன், ஆவாரம், பூசிவப்பு மலர்கள், மந்திர புன்னகை, பட்டாளம், மெர்ச்சலு, இப்ப போன ஜாலியோ, ஜிம்கானா, நிறைய சொல்லலாம். பழைய படம்லாம் எங்க பொம்மலாட்டம் தான் நடிச்சிருக்கு. அதனாலே உங்கள் வீட்டுக்கு எது தேவைன்னாலும் அரசு சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போதைக்கு நான் உள்ள போறேன். மறுபடியும் நிறைவப்போ வருவேன். அடுத்தது பொம்மை பரதநாட்டியம் பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நமக்கு தேவை இதுதான். பாருங்க, அந்த குழந்தை கை தட்டுறது பாருங்க. எல்லோரும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கலைஞர்களுக்கு பெரிய சொத்து என்னன்னாக்கா நீங்க கொடுக்குற கைத்தட்டல் தான். நான் சொல்லி கேட்க கூடாது. அதெல்லாம் நான் அடுத்தது அந்த பொம்மை பரதநாட்டியம் பார்க்கும்பொழுது சாதாரணமா யாருக்காவது மாலை போட்டாலே நீங்க கை தட்டுவீங்க.
பொம்மையே மாலை போட போகுது. அதனால கரகோஷம் மான பிழைக்கணும். ஆமா, நல்ல சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிடத்துக்கு கிடத்துக்குதா தகுதி கிடத்துக்கு கிடத்துக்குதா கிடத்துக்கு கிடத்துக்குதா சூப்பரா. எல்லாருமே இந்த கை தட்டுவதனால முதல்ல யாருக்கு தெரியுமா சிறப்பு? கை தட்டி அத்தனை பேருக்கும் உடம்புல நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் உங்களுக்கு. முதல்ல அத்தனை பேர்களுக்கும் இந்த நேரத்தில் வணங்கி தொடர்ந்து நிகழ்ச்சி பார்க்கலாம். இப்பொழுது வந்து இந்த பொம்மை என்ன பண்ண போகுது? முகம்லாம் தொடச்சிக்கிச்சா? ஏன்னா நமக்கே வேர்த்து போகுது. ஆனா அந்த ஒரு குழந்தை பரதநாட்டியம் ஆடுதுன்னா பாருங்க, முகம்லாம் வேர்த்துரும். பவுடர்லாம் கழிஞ்சு கூட நேசா ஒத்தி எடுப்பாங்க அவங்க அம்மா வந்து. அதே போல பொம்மை அது தன்னால துடைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதாவே துடைச்சிக்குது முகம்லாம். இவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது? சரி, அடுத்தபடியாக ஒரு பதம் பாடல். நாட்டியத்துல பதம் பாடல் பாடுவார்கள். அது போல ஒரு பதம் பாடலுக்கு இந்த பொம்மை நாட்டியமாடி அதனை தொடர்ந்து நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது இசையாசிரியராக பணியாற்றி ஹெச்எம்மாக இருக்கக்கூடிய நமது ராஜேஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். முதல்ல பதம் பாடல் பார்க்கலாம். விளையாட இது நேரமா, விளையாட இது நேரமா, விளையாட வருமாறு கதை சொல்ல வரும்போது நீங்க அம்மாவாசை இது நேரமா முருகா, விளையாட வருமாறு கதை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா.
நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எச்சம் இசை ஆசிரியர் அவர்கள், எச்சமாக இருக்கக்கூடிய நமது அம்மா ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கு இந்த பொம்மை மாலை போட்டு மரியாதை செய்ய இருக்கின்றது. இது எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது. ஒரு மண்டலம், அதாவது காஞ்சி மாப்பெரியவாள் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பூஜையில வைத்து கொடுத்த பொம்மை ஸ்ரீ சக்கரத்துல. அதனால பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும், கண்டிப்பா இதற்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அம்மாவிற்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கின்றது. இசைவாணி கலைவாணி அல்லவா, அதான். அதனால மாலை போடும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணணும்னு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. பொம்மை மாலை போடுறப்ப என்ன பண்ணுது பாருங்க. மாலை போடுறதுக்குள்ள ராஜராஜேஸ்வரி அம்மாவிற்கு மாலையிட்டு முத்தமிடுமாய் பெண்ணே. ராஜேஸ்வரி அம்மாவிற்கு மாலையிட்டு முத்தமிடுவாய் பெண்ணே. ராஜேஸ்வரி அம்மாவிற்கு மாலையிட்டு முத்தமிடுவாய் பெண்ணே. ராஜேஸ்வரி மாலையிட்டு முத்தமிடுவாய் பெண்ணே. மகாலட்சுமி மாலையிட்டு முத்தமிடுவாய் பெண்ணே. ஏமாத்துதா? அடே என்ன தெரியுமா, இஷ்டம் எல்லாம் போயிடும். வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் வல்லாண்ட தோல் மணிவண்ணாமல் தேவடி செவித்திருந்தார். நோய் நொடி வராது, வியாதி வராது. இங்க ஒருத்தவங்களுக்கு மாலை போட்டது இங்க வந்து அத்தனை பேருக்கு மாலை போட்டதுக்கு சமம். இந்த கலை பார்க்கணும்னாக்கா போன ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் அது கிடைத்திருக்கின்றது. அதனாலே அடுத்தபடியாக இதெல்லாம் யாருக்கு சேரும்னா நமது தமிழக முதல்வர் ஐயா பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது மாண்புமிகு கனிமொழி அம்மா அவர்களுக்கும் இது சாரும். ஏன்னாக்கா அத்தனை கலைகளையும் கொண்டு வந்து குடத்துக்குள் விளக்காக இருந்த முன்னாடியே சொல்லிட்டேன் நான். இந்த கலையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக கரக விளையாட்டு. ஜகத்து நாயகியே எங்க முத்து மாறி அம்மா, பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாறி அம்மா. எங்க முத்து மாறி அம்மா, எங்க மகமாரி அம்மா, முத்து மாறி
மாரியம்மா திரிசூலி அம்மா நீலியம்மா மாரியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலி அம்மா நீலியம்மா நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வந்தனமே வந்தனம் எங்கள் வந்தனம், காண வந்த உங்களுக்கு வந்தனம்.